முதல் வாசகம். இனிமே மக்கள் தீய வழிகளில் விலகியதைக் கண்டு ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார். இறைவாக்கினர் யோனா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-10. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் என்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்தபின் உரத்த உடலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் காற்றுடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தார். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் அறை சார்த்த செய்தார். இதனால் அரசனும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைக்கக்கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்குடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். நம் தீய வழிகளையும் நாம் செய்து வரும் பொருள் செய்திகளையும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை நம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் பணியும் நமக்கு அழிவும் பெறார். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியிலிருந்து விலகியதை அவர் கண்டு நம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவா சொல்லியிருக்கிற தண்டனையை அனுப்ப வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலை பாடல் இறுதியாக, நீதம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீதம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உண்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலையும் உடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சு நடப்பார். ஆண்டவரே நம்பீரு, ஏனென்று ஆண்டவரிடமே உள்ளது. அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளும் மிக்கரை மூத்தோர் அவரே. நீ உமது குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்?